வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம், புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம், உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உனை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் நமக்கு இந்த புதிய நாளை தந்து ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இந்த நாளின் இறை வார்த்தையின் வழியாக இறைவன் நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தியை அறிந்து அவருக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கான அருள் கேட்டு இப்பலியில் மன்றாடுவோம். இந்த திருப்பலியில் பின்வரும் கருத்துகளுக்காக ஜெபிப்போம். மரிய சிலுவை குடும்பத்தார் ஒப்புக்கொடுக்கக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலியாக வேண்டுவோம். குடும்பத்தில் மரித்த ரெஜினா மேரி அவர்களுடைய ஆன்மா இருளுத்தி இளைப்பாறுதல் அடைய மன்றாடுவோம். மேலும் அமலோற்போ மாதா சபையில் சேர்ந்து பணி செய்து இறைவனுடைய திருப்பாதம் சென்றக்கூடிய அருட்சகோதரி விமலா பிரான்சிஸ் அவர்களுடைய ஆன்மா இருளுத்தி இளைப்பாறுதல் அடைவதற்காக வேண்டுவோம். அமலராணி ஒப்புக்கொடுக்கூடிய மரித்தோர் 20வது ஆண்டு நினைவு திருப்பலியாக ஜெபிப்போம். கிறிஸ்துவுக்குள் மரித்த அம்மா மரிய சவரி, இயேசு மரிய அந்தோணி இவர்களுடைய ஆன்மாக்கள் இருத்தி இளைப்பாறுதல் அடையும்படியாகும். குடும்பத்தில் மரித்த ஞானமுத்து அந்தோணியம்மாள், மரியலங்காரமுத்து மரியாள், அருட்சகோதரி வியாகம்மாள், சின்ன சௌரிமுத்து சுசையம்மாள், அந்தோணி சௌரியம்மாள், வேளாங்கண்ணி மரிய மிக்கேல், தெரசம்மாள், ஆரோக்கியம் இவர்களுடைய ஆன்மாக்கள் இருநித்து இளைப்பாறுதல் அடையும்படியாகும். யாரும் ஏதான்மாக்களுக்காக வேண்டுவோம். ராணி ஒப்புக்கொடுக்கக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி மரித்த கணவர் அமல்ராஜ், மகள் அந்தோணியம்மாள் மற்றும் குடும்பத்தில் மரித்த நினையாத ஆன்மாக்கள் இறைவில் நிறுத்தி இடைப்பாறுதல் அடைய புனித அந்தோணியார் வழியாகவும் அன்னை மரியாள் வழியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். அருளப்பன் ஒப்புக் கொடுக்கக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலியாக ஜெபிப்போம். குடும்பத்தில் மரித்த மனைவி பனிமாது அவர்களுடைய ஆன்மா நிறுத்தி இடைப்பாறுதல் அடையும்படியாகவும், மேலும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்கள் யாரும் நியாத ஆன்மாக்கள் நிறுத்தி இடைப்பாறுதல் அடைய நாம் இப்பலியிலே வேண்டுவோம். அன்பார்ந்தவர்களே, இக்கருத்துக்களோடு நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவர் ஏற்றருள தடையாயிருக்கிற நம்முடைய பாவங்களுக்காக மனவருந்துவோம். ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உள்ளம் நொறுங்கி வருந்துவரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக.
இறைவா, உண்மையும் நேர்மையும் உள்ள நெஞ்சங்களில் நீர் குடிகொள்வதாக உறுதியளித்துள்ளீரே. எங்கள் உள்ளங்களில் நீ தங்குவதற்கு ஏற்றவாறு நாங்கள் வாழ எங்களுக்கு அருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. முதல் வாசகம். காயின் தன் சகோதரன் ஆபேலை கொன்றான். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 1 முதல் 15 மற்றும் 25. அந்நாட்களில் ஆதாம் தன் மனைவி ஏவாளுடன் கூடி வாழ்ந்தான். அவள் கருவுற்று காயினை பெற்றெடுத்தாள். அவள், ஆண்டவர் அருளால் ஆண்மகன் ஒருவனை நான் பெற்றுள்ளேன் என்றாள். பின்பு அவள் அவன் சகோதரன் ஆபேலை பெற்றெடுத்தாள். ஆபேல் ஆடு மேய்ப்பவன் ஆனான். காயின் நிலத்தை பண்படுத்துபவன் ஆனான். சில நாட்கள் சென்றன. காயின் நிலத்தின் பலனிலிருந்து ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையிலிருந்து கொழுத்த தலையீர்களை கொண்டு வந்தான். ஆண்டவர் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கனிவுடன் கண்ணோக்கினார். ஆனால் காயினையும் அவன் காணிக்கைகளையும் அவர் கனிவுடன் கண்ணோக்கவில்லை. ஆகவே காயின் கடும் சினமுற்றான். அவன் முகம் வாடியது. ஆகவே ஆண்டவர் காயினிடம், நீ ஏன் சினமுற்றிருக்கிறாய்? உன் முகம் வாடியிருப்பது ஏன்? நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய் அல்லவா? நீ நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வாயிலில் படுத்திருக்கும். நீ அதை அடக்கி ஆள வேண்டும் என்றார். காயின் தன் சகோதரன் ஆபேலிடம், நாம் வயல்வெளிக்கு போவோம் என்றான். அவர்கள் வெளியில் இருந்த பொழுது காயின் தன் சகோதரன் ஆபேலின் மேல் பாய்ந்து அவனை கொன்றான். ஆண்டவர் காயினிடம், உன் சகோதரன் ஆபேல் எங்கே என்று கேட்டார். அதற்கு அவன், எனக்கு தெரியாது, நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியோ என்றான். அதற்கு ஆண்டவர், நீ என்ன செய்துவிட்டாய்? உன் சகோதரனின் இரத்தத்தின் குரல் மண்ணிலிருந்து என்னை நோக்கி கதறிக்கொண்டிருக்கிறது. இப்பொழுது உன் கைகள் சிந்திய உன் சகோதரனின் இரத்தத்தை தன் வாய் திறந்து குடித்த மண்ணை முன்னிட்டு நீ சபிக்கப்பட்டிருக்கின்றாய். நீ மண்ணில் பயிரிடும் பொழுது அது இனிமேல் உனக்கு பலன் தராது. மண்ணுலகில் நீ நாடோடியாக அலைந்து திரிவாய் என்றார். காயின் ஆண்டவரிடம், எனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்னால் தாங்க முடியாததாக இருக்கின்றது. இன்று நீர் என்னை இம்மண்ணிலிருந்து துரத்தி இருக்கின்றீர். உமது முன்னிலையிலிருந்து நான் மறைக்க வேண்டியுள்ளது. என்னை காண்கின்ற எவனும் என்னை கொல்வானே என்றான். ஆண்டவர் அவனிடம், அப்படியென்று காயினை கொல்கிற எவனும் 7 முறை பழிவாங்கப்படுவான் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கும் எவனும் அவனை கொல்லாமல் இருக்க ஆண்டவர் அவன் மேல் ஒரு அடையாளம் இட்டார். ஆதாம் மீண்டும் தன் மனைவியுடன் கூடி வாழ அவளும் மகன் ஒருவனை பெற்று அவனுக்கு சேத்து என்று பெயரிட்டாள். காயின் ஆபேலை கொன்றதால் அவனுடைய இடத்தில் இன்னொருவனை கடவுள் வைத்தருளினார் என்றாள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 50. பல்லவி. கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். தெய்வங்களுக்கெல்லாம் இறைவனாம் ஆண்டவர் பேசினார். கதிரவன் எழும் முனை நின்று மறையும் முனைவரை பரந்துள்ள உலகை தீர்ப்பு பெற அழைத்தார். நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. உங்கள் எரிபலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன. பல்லவி. கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். என் விதிமுறைகளை ஓதுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி?
என் உடன்படிக்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை? நீங்களோ ஒழுங்குமுறையை வெறுக்கின்றீர்கள், என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகின்றீர்கள். பல்லவி. கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். உங்கள் சகோதரரை பற்றி இழிவாக பேசுகின்றீர்கள், உங்கள் தாயின் மக்களை பற்றி அவதூறு பேசுகின்றீர்கள். இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்தும் நான் மௌனமாயிருந்தேன். நானும் உங்களை போன்றவர் என்று என எண்ணிக்கொண்டீர்கள். ஆனால் இப்பொழுது உங்களை கண்டிக்கின்றேன். உங்கள் குற்றங்கள் உங்கள் கண்முன் ஒவ்வொன்றாய் எடுத்துரைக்கின்றன. பல்லவி. கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 8 இறைவார்த்தைகள் 11 முதல் 13 முடிய. அக்காலத்தில் பரிசேயர் வந்து இயேசுவோடு வாதாடத் தொடங்கினர். வானத்திலிருந்து அடையாளம் ஒன்றை காட்டும்படி அவரை சோதித்தனர். அவர் பெருமூச்சு விட்டு, இந்த தலைமுறையினர் அடையாளம் கேட்பதேன்? இத்தலைமுறையினருக்கு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்களை விட்டு அகன்று மீண்டும் படகேறி அவர் மறுகரைக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த முதல் வாசகத்தில் காயின் தன்னுடைய சகோதரன் ஆபேலை கொன்றான் என்கிற செய்தியை வாசிக்கிறோம். ஏன் காயின் தன்னுடைய சகோதரனை கொல்ல வேண்டும்? வேறு ஏதாவது நீண்ட நாள் பகை இருந்ததா? அவர்களுக்குள்ளாக கருத்து வேறுபாடு ஏதாவது இருந்ததா என்று பார்த்தோம் என்று சொன்னால் விவிலியத்தில் அப்படி எதுவும் கொடுக்கப்படவில்லை. மாறாக எது காரணமாக இருக்கிறது என்று பார்த்தோம் என்று சொன்னால், காயினுடைய காணிக்கையை ஆண்டவர் கனிவோடு கண்ணோக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபேலின் காணிக்கை ஆண்டவர் கனிவுடன் கண்ணோக்கினார். அப்படி என்று சொன்னால் காயின் யார் மீது கோபப்பட்டிருக்க வேண்டும்? யார் தன்னுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர் மீது கோபப்பட்டிருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அதற்கு மாறாக பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி வளர்ச்சி அடையலாம் என்று ஒருவர் பொறாமைப்பட்டால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் நடக்கிறது. காயினுடைய காணிக்கையை ஆண்டவர் கனிவோடு கண்ணோக்காமைக்கான காரணம் என்னவென்று சொன்னால், நமக்கு விவிலியத்தினுடைய பகுதிகள் மிக அழகாக சொல்கிறது. மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு 5:23. ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல்
ஏதோ மனத்தாங்கள் உண்டன அங்கே நினைவுற்றால் அங்கே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள், பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் காயினுடைய காணிக்கை கனிவோடு கண்ணோக்கப்படாமைக்கு காரணம் என்ன? அவன் தன்னுடைய சகோதரனோடு நல்லுறவில் வாழாததுதான் காரணம். என்ன பொருள் கொடுத்தான், எவ்வளவு கொடுத்தான், எவ்வளவு தரமானதை கொடுத்தான் என்பதையெல்லாம் விடவும் அவன் என்ன மனநிலையில் கொடுத்தான் என்றுதான் இங்கே பார்க்கப்படுகிறது. அவனுடைய உள்ளமெல்லாம் நல்லுறவு இல்லாத உள்ளமாக இருக்கிறது. அதையே ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார். காயின் முகவாட்டத்தோடு இருப்பதை பார்த்துவிட்டு நீ ஏன் முகம் வாடி இருக்கிறாய் என்று கேட்கிறார். ஏன் ஒரு மனிதனுடைய முகம் வாடுகிறது? உள்ளம் சரியில்லை என்று சொன்னால் முகம் வாடும். உள்ளத்தின் நிறைவினின்றே வாய் பேசும் என்று சொல்லுவோம். அகத்தின் அழகே முகத்தில் தெரியும் என்று சொல்லுவோம். காயினுடைய அகம் சரியில்லை, உள்ளம் வாடி இருக்கிறது, உள்ளம் உறவற்றிருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடுதான் அவன் முகம் வாடி இருப்பதற்கான காரணம். அதைத்தான் ஆண்டவர் தொடர்ந்து சொல்கிறார். நீ நல்லது செய்தால் நீ உயர்வடைவாய், தீயது செய்கிறாய் என்று சொன்னால் நீ எப்படி இருக்க முடியும்? பாவம் உன் மீது வேட்கை கொண்டு விடும் என்று சொல்கிறார். அதனால் ஆண்டவர் அவனுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்ன? அதை நீ அடக்கி ஆள வேண்டும் என்று சொல்கிறார். பாவத்தை அடக்கி ஆள வேண்டும் என்று ஒரு கட்டளையும் கொடுக்கிறார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, காயினுடைய காணிக்கை ஆண்டவரால் கனிவோடு கண்ணோக்கப்படாததற்கு காரணம் அவனுடைய உள்ளமெல்லாம் நல்லுறவு இல்லாத உள்ளமாக இருந்தது. அவனுடைய உள்ளமெல்லாம் தீயதை நினைக்கிற உள்ளமாக இருந்தது. அதனால் பாவம் அவன் மீது ஆட்கொண்டிருந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே உங்களுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பாவங்கள் உங்கள் மீது தலை தூக்க விடாத அளவுக்கு பார்த்து கொள்ள வேண்டியது உங்கள் பொறுப்பு என்பதை ஆண்டவர் சொல்கிறார். பாவம் தலை தூக்குகிற போது, அது உங்களை தாண்டி நிற்கிற போது நீங்கள் காணிக்கை கொடுப்பதால் என்ன பயன் வந்து விடுகிறது? ஆகவேதான் அதன் மீது நீங்கள் வெற்றி கொள்ளுங்கள். அப்புறம் செலுத்துகிற காணிக்கைகள் இறைவனுடைய கனிவான கண்ணுக்கு தெரிகிறது என்பதையே இன்றைய வாசகம் நமக்கு சொல்கிறது. சிந்திப்போம். ஆமேன். வீடத்தில் எழுந்திடும் இயேசுவே உன் பலி என்னரும் தியாக பலி, அதில் ஏழை நான் தரும் காணிக்கை என்பது கலந்திடும் நீர்த்துளி. பீடத்தில் எழுந்திடும் இயேசுவே உன் பலி என்னரும் தியாக பலி, அதில் ஏழை நான் தரும் காணிக்கை என்பது கலந்திடும் நீர்த்துளி. ஆபேல் தந்தாராட்டை பலி, தந்தை அபிரகம் தந்தார் மகனை பலி. ஆபேல் தந்தாராட்டை பலி, தந்தை அபிரகம் தந்தார் மகனை பலி. அன்னலை தந்தாய் உன்னை பலி, அடியேன் தருவேன் என்னை பலி. பீடத்தில் எழுந்திடும் இயேசுவே உன் பலி என்னரும் தியாக பலி, அதில் ஏழை நான் தரும் காணிக்கை என்பது
கலந்திடும் நீர் துளி. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு அது நிலையான பயன் விளைவிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியல்லோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையென்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது ஆட்சியை மிகுதிப்படுத்தாது, எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானகணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்திருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரந்தோணி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து ஒரு திருமுக ஒளியின் ஒளியேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசே, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவுடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஜெபிப்போம். எங்கள்
தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களுடன் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுளத்துமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. வரவேற்பேன் இறைவா, நீ வர வேண்டும் என்று அழைக்கின்றேன். நீ வர வேண்டும் என்று அழைக்கின்றேன். வரவேற்பேன் இறைவா. தாழத்தில் அதிர்ந்த ரூபகனை, இக்காலத்தில் மலர்ந்த வான்மழையை, தாளத்தில் அதிர்ந்த ரூபகனை, இக்காலத்தில் மலர்ந்த வான்மழையை, ராகத்தில் மலர்ந்த மோகனனை, ராகத்தில் மலர்ந்த மோகனனை, எந்த நேசத்தில் இணைப்பேன் இசையமுதாய். எந்த நேசத்தில் இணைப்பேன் இசையமுதாய். வரவேற்பேன் இறைவா. அன்னை பாடிய தாலாட்டில் என் தந்தை அருளிய அறிவுரையில், அன்னை பாடிய தாலாட்டில் என் தந்தை அருளிய அறிவுரையில், பொன்மொழி போதகர் அறிவுரையில், பொன்மொழி போதகர் அறிவுரையில், இறைநாதத்தின் கீத தொனி கேட்டேன்.
இறைநாதத்தின் கீத தொனி கேட்பேன். வரவேற்பேன் இறைவா, நீ வர வேண்டும் என்று அழைக்கின்றேன். நீ வர வேண்டும் என்று அழைக்கின்றேன். வரவேற்பேன் இறைவா. மாணிக்க கோபுர வாசலிலே என் மன்னவா உனக்காய் காத்திருந்தே. மாணிக்க கோபுர வாசலிலே என் மன்னவா உனக்காய் காத்திருந்தேன். மனமென்னும் வீட்டினில் வாழ்ந்திடவே, மனமென்னும் வீட்டினில் வாழ்ந்திடவே என் மனமகிழ் விருந்தாய் நீ வருக. என் மனமகிழ் விருந்தாய் நீ வருக. வரவேற்பேன் இறைவா, நீ வர வேண்டும் என்று அழைக்கின்றேன். நீ வர வேண்டும் என்று அழைக்கின்றேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இனிய விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அதனால் உண்மை வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்றும் ஆவல் கொள்ள செய்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.